மளிகை பொருட்கள் கேன்டீன்கள் சப்ளை செய்யும் தொழில் செய்கிறோம். சுக்கிர தசை தொழில் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? செவ்வாய் சுக்கிரன் சுபத்துவம் இல்லாம மளிகை ஜாமான் விற்க முடியாது. பார்க்கலாமா? செவ்வாய் குறிப்பா இந்த பேக்கிங் சம்பந்தப்படுறது, ஸ்பைசஸ் சம்பந்தப்படுறது, இது சார்ந்த அமைப்புகள்ல விஷயம் இல்லாம உங்களால கண்டிப்பா மளிகை துறையில இருக்க முடியாது. அதாவது அந்த மளிகை பொருள், அந்த பொருள் விற்கிறது, மளிகை சாமான் விற்கிறது, மினி மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியாது செவ்வாய் சுபத்துவமா இல்லைன்னா. சரிங்களா? சரி, இந்த இடத்துல 30/5/79 காலை 4:15 பொள்ளாச்சி. சுக்கிர தசையில எப்படி இருக்கும்? புனர்பூசம் கடகராசி. சரி, இப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கா. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து மங்கள யோகத்துல இருக்கு. ஓகேங்களா? மங்கள யோகத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயோட அமைப்பு எத்தனை டிகிரியில சேர்ந்திருக்காங்க? அப்படியே 4 டிகிரியில சேர்ந்து அருமையா வியாபாரம் இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகலைங்க. என்ன போங்க, இந்த மாதிரி ஜாதகம் தான் நல்லா இருக்கு. பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கணும். இப்ப எங்க இருக்கிறீங்க? ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல 8-12 சுபத்துவம். இந்த 8-12 இப்ப 8-12 சுபத்துவமா இருந்தா நீங்க பொள்ளாச்சியை விட்டு தள்ளி தான் இருக்கணும். கேன்டீன்களுக்கும் மளிகை கடைக்கும் கேன்டீனுக்கும் சப்ளை செய்யறீங்கல்ல, இது தொடரும். ஏன்னா சமையல், சாப்பாடு, நீர் சார்ந்த அமைப்பு, நெருப்பு சம்பந்தப்படுற அமைப்புகள்ல சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் தான் இந்த ஜாதகம். சரிங்களா? சரி, தசை என்ன சொல்லுது? கேது தசை இப்ப முடிய போது. சுக்கிர தசை அமோகமா இருக்க போறீங்க. நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, உங்க மனைவியும் நல்லா இருக்க போறாங்க. ஓகேங்களா? ஏன்? செவ்வாய் 7ஆம் அதிபதியோட சேர்ந்து மங்கள யோகத்துல இருக்காரு. அந்த செவ்வாய்க்கு, அதாவது அந்த சுக்கிரனுக்கு வேற எந்த விதமான கெடுபலனும் இல்ல. அதாவது சனியோ ராகுவோ சம்பந்தப்படாதனால இந்த சுக்கிர தசை அமோகமா இருக்குமா. சுக்கிரன் சந்திர கேந்திரத்துல இருக்காரு. இதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கணும். ஆட்சி பெற்ற செவ்வாயின் வீட்டுல இருக்காரா. இதெல்லாம் சேர்ந்து சுக்கிர தசையில நீங்களும் மனைவியும் சந்தோஷமா வியாபாரத்தையும் பண்ணிக்குவீங்க, நல்ல லாபத்தையும் எடுத்துக்குவீங்க. உங்களுக்குள்ள அந்யோன்ய அமைப்பும் நல்லா இருக்கும். வெளிநாடு அமைப்புகளும் கொஞ்சம் அப்படியே சுத்தி பாக்குறது அப்படி இப்படின்னா சுத்தி பார்த்துட்டு வர்ற நல்லா இருக்கிற ஜாதகம். இன்னைக்கு பார்த்த ஜாதகத்துல இந்த ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா?